நான் குன்னூர் தாலுக்கா ஒலிக்கல் பேரூராட்சிக்குட்பட்ட செங்கல்கோம்பை கிராமம் பழங்குடியின பிரிவினர். நாங்கள் சொல்லுங்க, தைரியமா பேசுங்க. எங்களுக்கு நீலகிரி மாவட்டத்திலேருந்து சாலை வசதி கிடையாது. கோவை டிஸ்ட்ரிக்ட் வழியாக தான் எங்கள் கிராமத்துக்கு செங்கல்கோம்பைக்கு வரணும். நாங்கள் குறுமிளகு, காப்பி, பஞ்சு ஆகிய விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கிராமத்துக்கு சாலை வசதி கிடையாது, மின்சாரம் கிடையாது, குடி தண்ணீர் கிடையாது, நியாயமாக இருக்க போகக்கூடிய வீடு வசதி எங்களுக்கு கிடையாது. வீடு இப்போ இடியுமோ அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்குது. எங்களுக்கு சாலை வசதி இல்லாதனால மருத்துவம், அப்புறம் குழந்தைகளை படிக்க வைக்க முடியல. சாதாரண ஒரு மொபைல் ரேஷன் வாங்கி சாப்பிட்ணுன்னாலும் கூட அப் அண்ட் டவுன் 18 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் நாங்கள் நான்சர்ச்சில் தான் ரேஷன் வாங்கி சாப்பிட்றோம். எங்களுக்கு சாலை வசதி இருந்துச்சுன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மின்சாரம் இல்லை, இப்போது சூரிய மின்விளக்கு தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த ஊருக்கு அடிப்படை வசதி அவங்க கேட்குறாங்க? எந்த ஊருக்கா? செங்கல்கோம்பைங்க சார். இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனால தான் திமுக ல இருந்து யாரும் வரல. இருங்க அப்படியே இவ்வளவு குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க, அதனால தான் யாரும் வரல. சொல்லுங்க. ஏன்னா திமுக இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனால திமுக கொரோனாவா இருக்கிறாரு, திமுக அமைச்சரா இருக்கிறாரு, ஏசியில அதிமுக ஆட்சி 10 வருஷத்துல 5 வருஷம் யாராச்சு செய்யலையா? அப்படிங்க 5 வருஷம் யாராச்சு ஒத்துக்கிறீங்களா? இந்த 5 வருஷம் யாராச்சு மக்கள் 5 வருஷம் யார் ஆட்சியில இருக்கிறாங்க? நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன செஞ்சீங்க? நாங்க படிப்படியா செஞ்சுட்டு வந்தோம். ஆனா 5 வருஷம் செய்யலையே. குடி தண்ணீர் கொடுக்கல, 5 வருஷம் செய்யலையே சொல்றாங்களே. அதனால திமுக வரலங்கறாங்க. எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க. திமுக வரலன்னு சொல்றாங்க. திமுக வராத காரணத்தை சொல்றாங்க. அமைச்சர் தொகுதி கொரோனா தொகுதி, இருங்க அமைச்சர் தொகுதி கொரோனா தொகுதி ஏன் செய்யல? சரி, நான் அப்ப உங்களோட கேக்குறேன். நான் கேக்குறேன். இப்ப இந்த உதகையில பொன் ஜெயசீலன் வெற்றி பெற்றிருக்காரு இந்த 3 தொகுதிகளை. அவர் வரல. அப்ப அதிமுக பயந்துருச்சா? அப்படி கிடையாது. அதிமுக ல இருந்து நான் வந்திருக்கேன், மாநிலத்துல வந்திருக்கேன். திமுக ல இருந்து யாரும் வரல. எவ்வளவு தப்பு? இல்ல திமுக ல இருந்து யாரும் வரல. எவ்வளவு பெரிய தப்பு? நான் என்னங்கறேனா தப்பு இல்ல. திமுக ல இருந்து யாருமே வரல. வேற வேலை இருக்கு, நீங்க வந்திருக்கீங்க. அப்படி கிடையாது. திருச்சியில மீட்டிங் போய் அதிமுக ல இருந்து நாங்க வந்திருக்கோம். மறைமாற்ற முயற்சி. நாங்க நீங்க எங்களை பதில் இருந்தா பதில் சொல்லலாம். நீங்க எங்களை பதில் இருந்தா பதில் சொல்லலாம். கூட்டணி கட்சி அனுப்புங்க சார். அந்த அம்மையார் கேக்குறாங்க. நாங்க அவர்தான் கூப்பிட்டுருக்கோம். அந்த அம்மையார் அவர்தான் கூப்பிட்டுருக்கோம். அந்த அம்மையாரோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த அம்மையாரோட எங்களை கூட்டணி கட்சி அனுப்பியிருந்தா நீங்க சொல்லலாம். நியாயமே இல்ல. நீங்க திமுக பதில் இருந்தா பதில் சொல்லலாம். கூட்டணி கட்சி வரதுக்காக சொல்றோம் அவ்வளவுதான். வீடு தேடுற சட்டமன்ற உறுப்பினர் ஏன் வரல நான் கேட்கிறேன். கேள்விக்கான பதில் போயிடலாம். ராஜேஷ் சொல்லுங்க. இன்னைக்கு அரசு கேள்விக்கான பதில் வீடு தேடி ரேஷன் கடை பொருளை கொண்டு போய் கொடுக்கிற திட்டம் இருக்கு. அந்த திட்டத்திலேயே அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு போய் சேரலைன்னு சொன்னா இப்பவே நீங்க நோட்ஸ் எடுங்க. நாளைக்கு காலையில அவங்களுக்கு ரேஷன் பொருள் எங்க போகணுமோ அவங்க ஊர் என்னன்னு சொல்லுங்க. கேட்டு உண்மையிலேயே அது சரி என்கிற பட்சத்தில் உடனடியாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். அதற்கு உத்தரவாதம் நாகராஜ் கொடுக்குறீங்க. இன்னைக்கு இங்க நம்ம விரோத் இருக்காரு. இவரோட சொந்த ஊர் கப்பச்சி. இந்த ஊர்ல குடி தண்ணீர் பிரச்சனை வருகிற போது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் 20 லட்சம் ரூபாய்க்கு குடிநீர் குழாய் கொடுத்து அந்த ஊரினுடைய குடிநீர் பிரச்சனை தீர்த்து கொடுத்தது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் சொல்லுங்க. அண்ணா திமுக ஆட்சி அமையும், உங்க ஊர் பிரச்சனை எல்லாருக்குமே தீர்வு கிடைக்கும். ஆனா உங்க ஊர்ல குடிநீர் பிரச்சனை வந்தப்ப நாங்க தான் தீர்த்து கொடுத்தோம். உங்க பிரச்சனைக்கு நிச்சயமா தீர்வு கிடைக்கும். உங்க பிரச்சனை எழுதி கொடுங்க. நான் இன்னைக்கே நீங்க வாங்க இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க. உங்களுடைய என்னங்க எப்போ தீர்வு கிடைக்கும்னு கேக்குறாங்க. உங்களுக்கு உடனடியா தீர்வு கிடைக்குமா? நீங்க இது முடிஞ்சோனே வாங்க. அவங்க ரோட் இல்ல காலையில பண்ணி கொடுத்துருவாங்க. ஐயா அவங்க ரோட் இல்லங்கறாங்க. 5 வருஷம் பண்ணாத நாளைக்கு காலையில பண்ணிடுவாங்க. குடி தண்ணீர் இல்லங்கறாங்க. எல்லா அடிப்படை வசதி எதுவுமே இல்லங்கறாங்க. ரேஷன் பொருள் நீங்க ஒரே நாள்ல கொடுத்தலாம். இல்லாத எந்த கிராமமும் இதுவரைக்கும் இல்ல. அப்படி ஒரு கிராமம் இல்ல. அவங்க சொல்றாங்களே ரோட் இருக்கா ஊர்ல? மைக் கொடுங்க. அம்மா உங்க ஊர்ல ரோட் இருக்கா? எத்தனை வருஷமா ரோட் இல்லன்னு கேளுங்க. இதுக்கு அதிமுக அரசு சொல்றேன். நான் ஒண்ணு பாராட்டி சொல்ல, உங்களை பாராட்டி சொல்ல. அப்புறம் அவங்க பயப்பட வைக்காதீங்க. எங்க பாராட்டுகிற போது தைரியமா பேசலாம். ஆட்சி வந்தோனே பண்ணி கொடுத்துறோம். அவங்களோட வேதனை. அவங்க என்ன பேசுறாங்க கேக்கலாம். கொஞ்சம் இருங்க ஐயா, இருங்கய்யா. அவங்க என்ன பேசுறாங்க? ஒரு பெண்மணி தைரியமா இவ்வளவு தூரம் வந்து பேசுறாங்கன்னா அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்போம். இவ்வளவு தைரியமா வந்து பேசுறாங்க. நம்ம பேசுற அச்சுறுத்துற மாதிரி வேண்டாம். அவங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஒரே எல்லாவற்றையுமே இந்த மாவட்ட நிர்வாகம் செய்து கொடுக்கும். நம்ம இப்ப கட்சிக்காரங்க நம்ம நண்பர்கள் அவங்களோட பெயர் எடுத்துக்குவாங்க, போர் எடுத்துக்குவாங்க. இது இந்த தொலைக்காட்சியில் சொல்வதல்ல.
உங்களுக்கு சரி செய்து கொடுத்து இதே தொலைக்காட்சி அழைத்து உங்கள் ஓகே, பேட்டியையும் ஓகே. இந்த தமிழ்நாட்டிற்கு ஒளிபரப்புவோம். செஞ்சிட்டா நிச்சயமா நியூஸ் தமிழ்ல இது ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸாவே நாங்க போடுவோங்கிற உத்தரவாதத்தை எதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறோம். சாத்தியமோ, நீங்க செய்து கொடுத்தால் எவையெல்லாம் நீங்க உடனடி செய்து கொடுத்தால், சாத்தியமோ அதை ஓகே, செய்து கொடுக்கப்படும். பரப்பப்பட்டு, செய்து கொடுக்க- பதிவு செய்யப்படும். அது நாளைக்கு ஆனா, உங்க நீங்க டிவியில் ஒளிபரப்புங்க. அவங்க அடிப்படை விஷயங்கள் இல்ல எதுவுமே செய்யல அப்படிங்கிற செய்து கொடுத்திருக்கிற அரசு சார் நான் சொல்லிட்டீங்க சார், நன்றி சார். உங்க மாவட்டத்தில் ஊருக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கோம். குடிநீர் பேச விட மாட்டேங்கிறாரு. ஆனா நீங்க சொல்லுங்க. இன்னும் ஒரு வாரத்துல தேர்தல் தேதி வர்றதுக்கு முன்னாடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்றாங்க. அத நம்பிக்கை வாக்கா எங்களுக்கு தெரியல. ஆட்சி அதிமுக ஆட்சி அமையும், கண்டிப்பா உங்க ஊருக்கு விடிவு காலம் பிறக்கும். சரிண்ணா, ஓகே, நன்றி. நீங்க